சிம்மராசி அன்பர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது என்று பார்ப்போம். இதுவரை கண்டக சனியில் இருந்த சிம்மராசி நேயர்களின் சனி பகவான் இப்பொழுது அஷ்டம சனியாக இடப்பெயர்வு செய்ய இருக்கிறார். மீன ராசிக்கு வந்து தனஸ்தானத்தையும் தொழில்ஸ்தானத்தையும் ஒருங்கே பார்த்து உத்தியோக ரீதியான நெருக்கடிகளை ஏற்படுத்த போகிறார். உத்தியோகத்தில் அதிக சுமை அல்லது ஒரு வேலையை விட்டுவிட்டு வேறொரு வேலைக்கு மாற்றி செல்லக்கூடிய நிர்பந்தம் போன்றவைகள் ஏற்படலாம். கையிருப்பு குறையலாம். சேமிப்பு குறைந்த செலவினங்கள் அதிகரிக்கும் வகையில் இந்த அஷ்டம சனி பயிற்சி உங்களுக்கு சிற்சில நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் குரு பகவான் உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார். குரு பகவான் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய வெற்றிகளை தரக்கூடிய 11ஆம் பாவத்திற்கு வந்து உங்களுக்கு சிற்சில கஷ்டங்கள் இருந்தாலும் அவை இறுதியில் வெற்றியாக முடியக்கூட அருளை குரு பகவான் கொடுத்து விடுகிறார். குரு பகவான் புத்திரஸ்தானத்தை பார்த்து இதுவரை குழந்தைக்காக காத்திருப்பு பட்டியலில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் புத்திர பாக்கியத்தை உண்டாக்கி தரவல்ல ஒரு குரு பார்வையை இந்த குரு பெயர்ச்சி இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. குரு பகவானின் இந்த பார்வை அஷ்டமஸ்தானத்து சிம்மராசிக்காரர்களின் 7ஆம் இடத்திற்கும் குருபலனாக விழுந்து இதுவரை திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு திருமணமும் ஒருங்கே நடைபெறக்கூடிய நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஆக புத்திர பாக்கியம், திருமணம் இவை 2 ஸ்தானங்களையும் குரு பகவான் சிம்மராசிக்காரர்களுக்கு பலப்படுத்தி விடுவதால் இந்த வருடம் சிம்மராசிக்காரர்கள் வரன் தேடுவதில் இன்னும் மும்முரமாக செயல்பட்டால் 2025 தம்பதியராக இருக்கலாம் என்பது உறுதி. மேலும் சனி பகவானின் புத்திர பாக்கிய ஸ்தானத்தை பார்க்க இருப்பதால் குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும். உங்களுடைய குழந்தைகள் ஒருவேளை தனுசு ராசி, மீன ராசி அல்லது ரிஷப ராசி அல்லது லக்னங்களை கொண்டவர்களாக இருந்தால் அவர்கள் மீது இன்னும் தனி கவனம் செலுத்த வேண்டும். கண்டக சனியாக இருந்த திருமண ஸ்தானாதிபதியான சனி பகவான் இப்பொழுது அஷ்டமஸ்தானத்திற்கு மறைந்திருப்பதால் இதுவரை சண்டை சச்சரவுடன் ஓடிக்கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்களின் வாழ்வில் இனி தம்பதிகளுடன் சண்டை சச்சரவு குறையும். மார்ச் மாதம் சனி பெயர்ச்சிக்கு பிறகு இந்த சச்சரவான தம்பதிகளுக்கான வாழ்க்கை மாறி கொஞ்சம் அமைதியான நீரோட்டம் நிலவும். இருந்தாலும் கல்யாணஸ்தானத்தில் ராகுவும் கல்யாண ஸ்தானாதிபதி அஷ்டமத்திலும் மறைந்திருப்பதால் அடுத்த 2.5 வருடமும் கொஞ்சம் புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் மனதளவில் புரிந்து கொள்வதற்கு மெனக்கிட வேண்டும். ஒருவர் சொல்லுவதை ஒருவர் மனதில் இருப்பதை அடுத்தவர் புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை கணவன் மனைவிக்கு இடையே உருவாகலாம். ஒருவருடைய அருமை அடுத்தவருக்கு தெரியாது போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி குரு பகவான் கலத்திரஸ்தானத்தை பார்க்க கோச்சாரம் இருப்பதால் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு நிம்மதியான திருமண வாழ்க்கை அமையும். திருமண பந்தம் அருமையாக நடந்தேறும். உத்தியோக பாவத்தை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த 2025ஆம் ஆண்டை இறை வழிபாட்டோடு நடத்தி செல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செய்ய வேண்டும். தினம்தோறும் வீட்டிலே அம்மனுக்கு விளக்கு ஏற்றி தீபம் காண்பித்து ஏதாவது இனிப்பு பலகாரம் வைத்து நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்யுங்கள். வியாழந்தோறும் மகான்கள் அல்லது சித்த புருஷர்களுக்கு அர்ச்சனை செய்து வர வேண்டும். 108 பூக்கள் போட்டு 108 அர்ச்சனை செய்து வந்தால் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மிகவும் நல்ல ஆண்டாக இருக்கும். எல்லாம் வல்ல இறைவன் எல்லா நலனையும் கொடுப்பார் என்று பிரார்த்திப்போமாக. நன்றி.